மனிதர்களாகிய நாம் நம்மளை பற்றி தப்பான புரிதலோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மனிதர்களால் என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு பக்கம் மனிதர்களை பற்றிய மிகப்பெரிய உண்மைகளே இங்கே நமக்கு தெரியாமல் போயிட்டுருக்குது. மனிதர்களால் 10 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேராலுமே, இவரால் அவரால் அப்படின்லாம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலையும் 10 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு, தண்ணி மட்டுமே குடிக்காமல், தண்ணி கூட குடிக்காமல் ஒரு 2 நாளாச்சும் இருக்க முடியும். இந்த மாதிரி இதெல்லாம் மனிதர்களை பற்றிய உண்மைகள். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேளை கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சுனாலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, சாப்பிட்லன்னா மயக்கம் போட்டு விழுந்துரும் போலுக்க, சாப்பிட்லன்னா அல்சர் வந்துடும் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை பற்றி தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம 10 நாள் கூட சாப்பிடாமல் இருக்க முடியும், தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு. இப்போ சிலர் 1 வருஷம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு 5 நாள் இருந்திருக்கிறேன். அப்புறம் அடிக்கடி பட்டினி கிடந்து நிறைய பயிற்சி எடுத்து சில நாளில் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிறதே யோசித்து பார்த்து தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நான் இன்றைக்கி சாப்பிட்டேனா சாப்பிடலையா, அந்த அளவுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு சர்வசாதாரணமான விஷயமாக மாறிப்போச்சு. முன்னாடிலாம் ஆரம்பத்தில் சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு தெரியும், நம்ம இன்றைக்கி சாப்பிடல அப்படின்னு எனக்கு அது ஒரு நினைவாகவே இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி சாப்பிட்டேனா சாப்பிடலையான்னு சொல்லிட்டு சில நாட்களில் சாயந்தரமாக நான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையா, ஆமாம்ல நம்ம சாப்பிடல, நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு கொஞ்சமாக ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், கொஞ்சமாக தான் ஏதோ ஒன்று கொஞ்சமான சோறு கிடையாது, ஏதோ ஒன்று கொஞ்சமாக ஏதாவது ஒரு பழம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்ருப்பேன், அதை விட சின்னதாக ஏதாவது சாப்பிட்ருப்பேன். அதுவே எனக்கு சாப்பிட்ட உணர்வு, நான் இன்று சாப்பிட்டேன் அப்படிங்கிற உணர்வு மாதிரி தந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது பெரிய சாதாரணமான விஷயம், ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். நான் இன்றைக்கி சாப்பிட்லன்னா, நான் இன்னும் சாப்பிடல, ஐயோ சாப்பிடல, நான் இன்னும் சாப்பிட லேட் ஆகிடுச்சி, எதோ ஆகிடுமோ, நான் இன்னும் சாப்பிடல, நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டது, நான் காலையில் சாப்பிட்டது இன்ன வரைக்கும் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு அந்த பயம்தான் உங்களுக்கு நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிறத நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்குது. அது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அப்படிங்கும் போது சப்போஸ் உங்களுக்கு சாப்பிட்டனா சாப்பிடலையாங்கிறத யோசித்து பார்த்து தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மனிதர்களால் இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலையுமே 10 நாளைக்கு நம்ம வெறுமனே தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ முடியும், சர்வசாதாரணமாக இருக்க முடியும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளால் இருக்க முடியும். ஆனால் அது கூட தெரியாமல் நாம் நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டுருக்குறோம். மனிதர்களால் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு அல்சர் வந்துடும், ஒரு வேளை சாப்பிட்லன்னா கூட அவங்களுக்கு படப்படப்பு வந்துடும், மயக்கம் வந்துடும், பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க, பசி தாங்க மாட்டாங்க, சாப்பிட்லன்னா என்ன ஆகுறது, செத்து போயிடுவாங்க. இப்படி நம்மளை நாமளே பயமுறுத்தி வச்சுருக்கோம், தப்பான புரிதல் நம்மளை பற்றின. அப்போ நம்மளால் 10 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா, அப்போ நமக்கு தைரியமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் இப்போ நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கெலாம் கற்றுக்கணும். ஏன்னா பசி தாங்க முடியும், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தான் திருட கூட செய்வாங்க, அந்த பசியை போக்குறதுக்காக திருடுவாங்க. என்னால் சாப்பிடாமல் 10 நாள் இருக்க முடியும் அப்படிங்கும்போது நான் எதுக்கு போய் திருடணும்? அப்போ ஒரு நல்ல பழக்கத்துக்கு இந்த மாதிரி பசி தாங்குகிற வழக்கம் இருக்கணும், பசி தாங்குகிற திறமை ஒருவருக்கு இருக்கணும். இப்போ என்னால் பசி தாங்க முடியாது, ஆடம்பரமாக தான், அப்போ நம்மளால் குடிசையில் வாழ முடியும், செருப்பு இல்லாமல் நடக்க முடியும். இதெல்லாம் மனிதர்களின் இன்னொரு பக்கங்கள். இதெல்லாம் தெரியாமல் நாம் என்னால் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, என்னால் காங்கிரீட் வீட்டில் தான் வாழ முடியும், என்னால் மிகப்பெரிய வீடாக இருக்கணும், எனக்கு என்னால் சமைக்க முடியும், இப்படியே நினச்சி தான் ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அப்போது நம்மளால் இப்படியெல்லாம் வாழ முடியும், செருப்பு இல்லாமல் நடக்க முடியும், குடிசையில் வாழ முடியும், 10 நாள் கூட பட்டினி கிடக்க முடியும். அப்படிலாம் இருக்கும்போது நான் எதுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நான் பிறரை எதற்கு ஏமாற்றணும், பிறரை எதுக்காக ஏமாற்றணும், திருடணும், கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணும். இப்போ லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் வாங்குறவங்க, இவங்களெல்லாம் பசி தாங்கிட மாட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பசி தாங்கிக்கிட மாட்டாங்க. அது மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்க, அவங்களாம் பசி தாங்கிட மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு குடிசை வீட்டிலலாம் வாழ்ந்துக்கிட மாட்டாங்க.
அதை பார்த்து பயந்து போய் தான் இவங்க அந்த மாதிரி ஆடம்பரமான வீட்டை கட்டுறது 7 தலைமுறைக்கு ஏன் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க? பசியை பார்த்து பயம், பட்டினியை பார்த்து பயம். நமக்கு இருக்கிற மாதிரி தான் நம்முடைய தலைமுறையினரும் பசியை பார்த்து போயிடுவாங்க, பட்டினியை பார்த்து போயிடுவாங்க. அதனால் நமக்கும் சரி நம்ம தலைமுறையே இந்த அந்த பட்டினிங்கிற அந்த பயத்தில் மாட்டிக்கக்கூடாது. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம சொத்தை சேர்த்து வச்சுருவோம். அந்த மாதிரி அப்போ தனிமையை பார்த்து பயம், இப்படி பலவிதமான தப்பான புரிதல் மனிதர்களுக்கு தங்களை பற்றி இருக்கிறனால தான் இங்கே இவ்வளோ குற்றங்கள் நடக்குது. அப்போது மனிதர்களால் 10 நாள் பட்டினி கிடக்க முடியுப்பா என்னால். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மற்றவங்கள ஏமாற்றணும்? நான் எதுக்கு திருடணும்? நான் எதுக்கு ஏமாற்றணும்? நான் எதுக்கு மோசமான உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்க? என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தான் மோசமான உணவுகளை சாப்பிடுவாங்க. என்னால் சாப்பிடாமல் 10 நாள் இருக்க முடியும் அப்படின்னா நான் எதுக்குப்பா உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை போய் சாப்பிடணும்? அதுக்கு அடிமையாக கிடக்கிறவங்க தான் அதை சாப்பிடுவாங்களே தவிர, என்னால் 10 நாள் கூட பட்டினியாக கிடக்க முடியும் அப்படிங்கும்போது நான் நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு போகிறேன். கெட்ட உணவுகளை நான் எதுக்கு சாப்பிட்ணும்? அப்போ அந்த உணவுக்கு அடிமையானவங்க தான் அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற வழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க பாருங்க. பட்டினியே என்னால் கிடக்க முடியாது அப்படிங்கிறவங்க தான் எதையாவது கிடைச்சா சாப்பிட்ருவாங்க. இது சாப்பிட்ணும் அதை சாப்பிடணும்னு உங்களுக்கு பிரித்தறிந்து பார்க்க தெரியாது, பிரித்து பார்க்க தெரியாது. எதையாவது கிடைக்குதா சாப்பிட்ரு. ஏன்னா இப்போ நம்மளால் பட்டினி கிடக்க முடியாது, இது கூட கிடைக்காம போயிடும், அவ்வளோதான், அப்போ நான் செத்து போயிடுவோம் சாப்பிட்லன்னா. இந்த மாதிரி பயங்கள் தான், அச்சுறுத்தல்கள் தான் நம்ம இன்றைக்கி மோசமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு இந்த மனிதனும் அடிமையை போய் கிடக்கிறதுனா அதுக்கு காரணம் பட்டினியை பார்த்து பசியை பார்த்து பயம். தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மனிதர்களுடைய மன உறுதியை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மனிதர்களால் 10 நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலையும் 10 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியும். அப்போ தான் மனிதர்கள் நேர்மையாக இருப்பாங்க. எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, வறுமையை பார்த்து பயப்பட மாட்டாங்க, திருட மாட்டாங்க. இந்த மாதிரி கோழைகள் தான், பசியை பார்த்து பயப்படுகிற கோழைகள் தான் திருடுவாங்க. பட்டினியை பார்த்து உண்ணாவிரதம் இருக்க முடியாத அந்த கோழைகள் தான் திருடுவாங்க, ஏமாற்றுவாங்க, பதுக்குவாங்க. பதுக்கி வைக்கிறதுலாம் எதுக்கு? இந்த மாதிரி பயம்தான், வறுமையை பார்த்து பயம், அதாவது எளிமையான வாழ்க்கையை பார்த்து பயம். எங்கே குடிசைக்கு போயிடுவோமோ, ஓட்டு வீட்டில் வாழ வேண்டி வந்துடுமோ, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது நமக்கு இல்லாமல் போயிடுமோ, அது நம்ம கையை விட்டு போயிடுமோ. ஆடம்பரமான வாழ்க்கை தான் நமக்கு நிறைய மரியாதை தருது. 4 பேர் பார்த்தா நம்மளுக்கு வியந்து பார்க்குறாங்க. பெரிய வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, 4 வேலைக்காரங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி நமக்கு இருக்கிற இந்த மரியாதைக்கு புகழுக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை தான் காரணம். இது இல்லாமல் போனால் 4 பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்போ மிகப்பெரிய புகழ் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுவும் தப்பு. 4 பேர் நம்மளை மதித்தா போதுங்க. யாருமே மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, யாருமே திட்டாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். யாரும் திட்டலைனாலே போதும், என்ன 4 பேர் மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்னால் தனியாக வாழ முடியும், யாருக்குமே இடையூறு இல்லாமல் என்னால் தனியாக வாழ முடியும். இப்படியெல்லாம் ஒரு மனிதர்களால் முடிகிற பக்கங்கள் இதெல்லாம். மனிதர்களால் இதெல்லாம் முடியும். நீ ஊரெல்லாம் உலகமெல்லாம் உன்னை புகழணும்னு நினைக்கிற, உலகமெல்லாம் ஒன்றை புகழுன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருமே புகழாமல், யாருக்கும் இடையூறு செய்யாமல் என்னால் தனியாக வாழ முடியும். இப்படி மனிதர்களின் இன்னொரு பக்கங்கள் இருக்குது. அப்போ தான் மிகப்பெரிய புகழுக்காக ஆசைப்படுறது, இந்த ஊர் உலகம் பாராட்டணுங்கிறதுக்காக எதையாவது பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த ஆட்சியை பிடிக்கிறது, பதவியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, மற்றவங்களுக்கு அரசியல் பண்ணுறது, யாரும் வரவிடாமல் பண்ணுறது, மற்றவங்களை கீழே தள்ளுறது, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? என்னால் இப்போ யார் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, என்னால் யார்கிட்ட இருந்து எனக்கு புகழே தேவையில்லை. நான் பிறருக்கு இடையூறு செய்யாமல், எனக்கும் யாரும் இடையூறுகள் செய்யாமல் நான் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படிங்கிறவங்க அந்த பதவிக்காகவோ எதுக்காகவோ அரசியல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படி நாம் கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னா இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த பக்கங்கள் மனிதர்களால் முடிகின்ற, இதெல்லாம் மனிதர்களை பற்றிய இன்னொரு பக்கங்கள். இது மனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதர்களை பற்றி தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். 10 நாள் பட்டினி கிடக்க முடியும், குடிசையில் வாழ முடியும், செருப்பு இல்லாமல் நடக்க முடியும், எந்தவித புகழ் யாரும் புகழாமல் என்னால் தனியாக கூட வாழ முடியும். இப்படியெல்லாம். ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் முடியும். அதுக்காக சாப்பிடாமலே, இப்போ 10 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியுங்கிறதுக்காக சாப்பிடாமலே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நம்ம நமக்கு நாமே என்றைக்காவது நம்ம நிரூபிச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்மளால் இதெல்லாம் முடியும். அப்போ நம்ம உணவு மேலே நமக்கு இருக்கிற கண்ணோட்டமே மாறும். எனக்கு நிறைய இந்த மாதிரி பட்டினி கடந்து பயிற்சி எடுத்து இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு என்னால் நான் இன்றைக்கி சில டைமில் நான் இன்றைக்கி சாப்பிட்டேனா சாப்பிடலையாங்கிறதே நான் யோசித்து பார்த்து தான் சொன்னேன். இன்றைக்கி சாப்பிட்டோமா இல்லையா, சாப்பிடல போலுக்க நாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு நிலைமை, அந்த ஒரு நிலை பாருங்கள். ஆனால் இதே நிலை எனக்கு இப்போ தான் கிடைக்குது. ஆரம்பத்தில் எனக்கு இல்லை. ஆரம்பத்தில் என்னால் பட்டினியாக கிடக்க முடியுங்கிறது கூட தெரியாது. அப்போ மனிதர்களுக்கு
எல்லாராலையும் முடிகிற ஒரு இந்த மாதிரி நிலைமை. என்னால் தான் முடியும்னு நான் சொல்ல, எல்லாராலையும் இது முடியும். அதனால் அது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கவும் செய்யணும். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு உணவு உற்பத்தி குறைஞ்சிரும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு உணவு தாராளமாக கிடைக்குது. காரணம் இயந்திரங்கள், மின் மோட்டார்கள், கிணத்துலேருந்து தண்ணி இறக்கிறதுக்கு மோட்டார்கள், சொட்டு நீர் பாசனம் இயந்திரங்கள், டிராக்டர்கள், நிலத்தை உழுவதற்கு டிராக்டர்கள், எல்லாம் இயந்திரங்கள் செஞ்சு முடிச்சிருது. எத்தனை ஏக்கர் நிலமாக இருக்கட்டும், உடனே 1 மணி நேரத்தில் அறுவடை பண்ணி நெல்லை தனியாக வைக்கோலை தனியாக பிரித்து எடுத்துருது. அதனால தான் இன்றைக்கி உணவு உற்பத்தி அதிகம். அதனால தான் இன்றைக்கி உணவு அதிகமாகி போச்சு. அதனால நம்ம நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம். அதுவே 2040 அப்புறம் இந்த உலகத்தில் மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலைகள் இருக்காது, போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே செயல்படாது, டிராக்டர், விவசாய கருவிகள், மின் மோட்டார்கள் எதுவுமே இருக்காது. நமக்கு தேவையான நாம் விவசாயம் தான் பண்ண போகிறோம். 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது நாம் விவசாயம் தான் பண்ண போகிறோம். நமது விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீரை நாம் தான் கையை வச்சு இறச்சி, கிணத்துலேருந்து கிணத்துலையோ குளத்துலையோ தண்ணீரை இறச்சி ஒரு செடிக்காக ஊற்றி வளர்க்க போகிறோம். அப்போது உணவு உற்பத்தி குறையும். இன்றைக்கி இருக்கிற உணவு உற்பத்தி இருக்காது. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தி ரொம்ப குறைவு. ஏழ்மையில் நிறைய பேர் இருப்பாங்க, வறுமையிலையும் ஏழ்மையிலையும் நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி அந்த மாதிரியான வறுமையில் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நிறைய உணவு அதிகமாகி போச்சு. அதனால் உடல் பருமன் அதிகமாகி போச்சு. அதனால் நோய்களும் அதிகமாகி போச்சு. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பசி பட்டினியோடு வாழ்ந்தாங்க. சாப்பிடுவாங்க, சில டைமில் சாப்பாடு நல்லா கிடைக்கும், சில டைம் சாப்பாடு கம்மியாக கிடைக்கும், சில டைமில் சாப்பாடே கிடைக்காது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி அந்த மாதிரி நிலைமை இருந்தது. அப்போ 2040 அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்படி இருந்ததுன்னா, அப்போல்லாம் மின் மோட்டார்கள் கிடையாது, மின்சார பயன்பாடு ரொம்ப குறைவு. அதனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்தம் இறைக்கிற பழக்கம்லாம் இருந்தது. ஏத்தம் இறைச்சி வயலில் தண்ணி வச்சு அப்படி தான் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு தான். உணவு உற்பத்தி ரொம்ப குறைவு. அதனால் உணவு பஞ்சம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா மின் மோட்டார்கள், இயந்திரங்கள்லாம் வந்தோடனே நிறைய உணவு உற்பத்தி. அதனால் நிறைய சாப்பிட்றோம். அதனால் இன்றைக்கி நம்ம பசி பட்டினியோடு கிடக்கிறது குறைஞ்சிருச்சு. அதனால் நமக்கு மனிதர்களை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. மனிதர்களால் பசி பட்டினியை தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். உணவு உற்பத்தி குறையும், இயந்திரங்கள் செயலிழந்துடும், வாகனங்களுக்கு மின்சாரம் இருக்காது, மின் மோட்டார்கள் கிடையாது. அப்போ இவ்வளோ தண்ணியெல்லாம் இறைக்க முடியாது, கையை வச்சு தான் இறைச்சி செடிகளுக்கு ஊற்றணும். அப்போது உணவு உற்பத்தி பயங்கரமாக குறைஞ்சிரும், பல மடங்கு குறையும். அப்போ நம்ம எப்போது நமக்கு தினசரி உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்த பிறகு அப்போது நம்ம சில டைமில் கிடைக்கிறத சாப்பிட்டு பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பட்டினி கிடக்க முடியுமா? அப்போ தான் நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ சாப்பாடு இல்லாமல் போயிருமோ, நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தான் உணவு கிடச்சிருக்கு, இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல, இந்த காய்கறிகள் பழம் எல்லாத்தையும் தின்னு தீத்தாச்சு, இப்போ நமக்கு எதுவுமே கிடைக்கல, இன்றைக்கி எதுவுமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ, பயப்பட வேண்டிய தேவையில்லை. மனிதர்களால் குறைஞ்சது 10 நாள் வரைக்கும் சர்வசாதாரணமாக எதையும் சாப்பிடாமல் இருக்க முடியும். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்க முடியும். தண்ணி கூட குடிக்காமல் ஒரு 3 நாளைக்காச்சும் இருக்க முடியும். இதுதான் நமக்கு பாதுகாப்பு. இப்படி மனிதர்களை பற்றினா நம்மளால் முடியும், பசி தாங்க முடியும், வறுமையை தாங்கிக்க முடியும், பட்டினி கிடக்க முடியும். இதுதான் இனிமேல் வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு தைரியத்தை கொடுக்கும்.